ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி மினிட்ஸ். நீங்கள் சிங்கப்பூர் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சிங்கப்பூரை கொண்டாடி தீக்கணும்ப்பா, எல்லாம் செம்ம பிராண்டடாக ஐட்டம்ஸ் வாங்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தாங்க இந்த ஆர்ச்சர்ட் ரோடு. ஆர்ச்சர்ட் ரோடு பூராமே பிரம்மாண்டம் தாங்க. ஒவ்வொரு மாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லா ஐட்டம்ஸுமே இன்டர்நேஷ்னல் பிராண்டிங்காக இங்கே வந்து நீங்கள் வாங்கலாங்க. ஆர்ச்சர்ட் ரோடு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளை வந்து தொத்திக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஃபன் பண்ணுற மாதிரி, ஜாலியாக இருக்கிற மாதிரி, ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை பார்த்தோன்னா நமக்கு அந்த மூடு தொத்திக்கும். அந்த பரபரப்பான ஆர்ச்சர்ட் ரோடில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டில் இந்த சத்தத்துக்கு பாருங்களேன். திருமண பக்கமெல்லாம் ஆர்ச்சர்ட் ரோட்டில் பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக மால் தான் இருக்குது. ஆனால் அந்த ரோட்டில் எத்தனை மரங்கள் இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, சாயந்தரம் நேரம் ஆச்சுன்னா இந்த மரங்களில் வந்து அடையிற அந்த பறவைகளோட சத்தம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு எனக்கு என்னவோ இங்கே வர்றப்பெல்லாம் நம்ம ஊர் ஈஸ்வரன் கோயில்கிட்ட போய் நின்ன மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அந்த சாயந்தர நேரத்தில் அப்படியே பறவைகளோட சத்தம், அதுக்காக அங்கே போகிறது உண்டு. அது மாதிரி அதுக்கப்புறம் இந்த தாத்தா விற்கிற ஐஸ்கிரீம் வந்து பாருங்களேன், அதுக்கு அவ்வளோ டிமாண்டு. சிங்கப்பூரில் இந்த மாதிரி தாத்தாங்க வந்து ப்ரெட்டுக்குள்ளார ஐஸ்கிரீம் வச்சு இப்படி கொடுப்பாங்க பாருங்கள். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். க்யூ கட்டி நின்று வாங்கி சாப்பிடுவாங்க. தாத்தா கில்லி மாதிரி ஒத்தால அவ்வளோ பெரிய க்யூக்கும் தனியாக வியாபாரம் பண்ணி கலக்கிட்டு இருந்தார். அப்படியே நடந்து வந்தோம்னா இந்த அங்கிள், ஐயோ பார்த்துட்டு நமக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சுங்க. எங்கே அவர் கீழே கீழே விழுந்துருவாரோ, பத்திரமா நிற்கணுமேனு. அவர் என்னவோ பெரிய சின்ன பிள்ளை மாதிரி ஜம்முன்னு அது மேலே ஏறி நின்றுட்டு இப்படி அப்படி நகர்ந்துக்கிட்டே, இதில் வேற கையில் அந்த பால் மாதிரி வச்சுட்டு அது 3 பாலை மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டு வேறு லெவலில் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாட்டு பாடுறதோ, இல்லை ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதோ, ஒரு சின்னதாக டான்ஸ் ஆடுறதோ, நின்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வித்தை காட்டுறதோ, இல்லை இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏதோ பண்ணுறதோ பண்ணுவாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஹெல்ப் கேட்பாங்க. நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம டோக்கன் ஆஃப் லவ் நம்ம ஏதாச்சும் பணம் ஏதாவது கொடுக்கலாம் அவங்களுக்கு. இந்த அங்கிள் பாருங்களேன், அவர் ஏஜுக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக, அவ்வளோ ஒரு தைரியமாக, அதுவும் பார்த்திங்கன்னா மைக்கில் பேசிக்கிட்டே எல்லாரையும் சுற்றி பார்த்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக அதை பண்ணி காட்டினார். அங்கேருந்து எல்லாருமே அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி கிளாப் பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் ஆர்ச்சர்ட் ரோடு வந்தால் எப்பயுமே கிடைக்குங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆர்ச்சர்ட் ரோடு வந்தோம்னாலே ஒரு ரிலாக்ஸிங் மோடுக்கு நம்ம வந்து ஒன்றும் இங்கே பாருங்கள், அங்கிள் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தைக்கடை மாதிரி போட்டிருந்தாங்க. கலர் கலராக எப்படி தான் இப்படி கொண்டு வந்து வச்சு விற்கிறாங்களோ தெரில. சின்ன பிள்ளைங்களாகட்டும், லேடிஸ் ஆகட்டும், நம்ம கண்ணையும் எடுக்க முடியாது, போகாமையும் வர முடியாது. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்களேன், பேக்ரவுண்டில் எப்படி நாய்க்குட்டியோட சத்தம் கேட்குதா? அப்போ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுங்க. நெட்டுக்கும் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்க வச்சிச்சு. இந்த குட்டி நாய் அழகாக குலைச்சிக்கிட்டே வந்து எனக்கு ஆர்ச்சர்ட் ரோட்டில் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தா இந்த பறவைகளோட சத்தம் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் தாத்தா, வித்த காட்டுற அங்கிள், இந்த நாய்க்குட்டி எல்லாம் பார்த்தோன்னா ஏதோ ஸ்கூல் டேஸ்க்கு போன மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு மாலுக்குள்ளே இருப்போம். சில பல ஐட்டங்களை வாங்கிக்கிட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி.